வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ். இப்போ இது வந்து 5 லிட்ரு நம்ம கல்லெண்ணெய் வாங்குவோம். இந்த 5 லிட்ரு கேன் எனக்கு கிடச்சிச்சு. தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் தாமரை இருந்துச்சு. அதை நிறைய சங்குப்பூச்சி சாகடிச்சிச்சு. அதை நாங்கள் இப்போது எப்படி நல்லா சூப்பராக வர வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த 5 லிட்ரு கேனை வாங்கி தனியாக இதில் சேறு போட்டு இதில் அந்த தாமரையை நட்டு வச்சேன். இந்த மாதிரி நீங்கள் தாமரை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த மாதிரி 5 லிட்ரு கேன் கிடச்சிச்சின்னா இதில் நம்ம தாமரை வளர்க்கலாம். ஒரு விரைய வர வச்சு ஆன்லைனில் நான் முளைக்க வச்சேன். 11 விரை இருந்துச்சு. அதில் 2-3 முளைக்க வச்சேன். மீதி அப்படியே வச்சுருக்கேன். அதையும் தேய்ச்சி இதில் போட்டு முளைக்க வச்சிடணும். அதனால் இவ்வளோ நாள் தெரியல, ஒரு வருஷமாக வச்சுருந்தேன். சங்குப்பூச்சி ரொம்ப அந்த தாமரையெல்லாம் சாகடிச்சிச்சின்னு சொல்லிட்டு இப்போ இதை பயன்படுத்தலான் இருக்கேன். பயன்படுத்திட்டு நீங்களும் இந்த மாதிரி தாமரை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 5 லிட்ரு கேன் கிடச்சிச்சின்னா கொஞ்சோண்டு களிமண் கிடச்சிச்சின்னா போதும். அதை நம்ம அதில் போட்டு நம்ம வளர்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். வேஸ்ட்டு பண்ணாதீங்க. தாமரையை ஒரு பூவாவது நம்ம வீட்டில் பூத்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி பயன்படுத்துங்க. இந்த மாதிரி தான் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இதில் ஓட்டை போடக்கூடாது. அடியில் அப்படியே சேறு போட்டு அப்படியே தாமரையை நட்டு வைக்கணும்.